எல்லாருக்கும் வணக்கம். இந்த நாளில் கூட வேதத்திலிருந்து ஒரு பகுதி வாசித்து 1000 வருஷ அரசாட்சி குறித்து தியானிப்போம். லூக்கா சுவிசேஷம் 1வது அதிகாரம் 32, 33வது வசனத்தை வாசிப்போம். அவர் பெரியவராய் இருப்பார், உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாள்வார், அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவுறாது என்றார். ஆகவே 1000 வருஷம் அரசாட்சி குறித்து சொல்லப்பட்ட இந்த வாக்கு தத்துவம் உன்னதமானுடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவர் கொடுப்பார். உன்னதமான குமாரன் இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் நம்மளும் குமாரர்கள், குமார்த்திகள், ஆசாரியார்கள், ராஜாக்கள். இயேசு கிறிஸ்து அந்த ராஜ்யத்தை, அந்த அதிகாரத்தின் திறவுகோலாக இருக்கிறார். பரலோகத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருகிறேன், நீ எது கட்டுகிறாயோ அது கட்டப்படும். அப்போ இயேசு தான் பரலோகத்தின் திறவுகோல், இயேசு தான் ராஜாதி ராஜா, இயேசு தான் உன்னதமானுடைய குமாரன். இயேசு ஏற்றுக்கொண்டு நம்ம தான் அந்த சிங்காசனத்துக்கு ராஜாக்களும் அதிகாரிகளும் ஆக்கிறோம். தேவன் நமக்குள்ளே இருந்து யாக்கோபின் குடும்பத்தார் என்றென்றைக்கு அரசாளுவார். எப்படி ஆளுவார்? தேவன் நமக்குள்ளே இருந்து நம்மளை வாழ வைக்கிற தேவன். நம்மளை மாதிரி மாம்சத்தில் வந்து எருசலேமில் உட்காந்துக்கிட்டு யாக்கோபின் சந்ததி, புறஜாதி சந்ததி எல்லாம் வாங்க, நான் தான் ராஜா என்று மாம்ச பிரகாரமான சரீரத்திலையோ மகிமின் சரீரத்திலையோ இந்த பூமியில் அவர் என்றென்றைக்கும் அவர் இருப்பதில்லை. ஆகவே அவர் வேறு பரிமாணத்துக்குள்ளே இருக்கிறாரு, ஆவியாக இருக்கிறாரு. உலக முடிவு பறிந்து சகல நாட்டிலும் தேவன் நம்மோடு கூட இருக்கிறாரு. இழந்து போன அதிகாரத்தை மீட்டு தருவதுதான் அவருடைய தேவனுடைய திட்டம். சட்டத்தை சரியாக்கி சட்டத்தின்படி சட்டத்தை ஏற்றுக்கொண்ட தேவனுடைய ஜனத்தை தேவன் ஆளுகை செய்ய முடியாது. அதனால்தான் சிறு கூட்டமே பயப்படாதே, ராஜ்யத்தை உனக்கு தர உன் பிதா பிரியமா இருக்கிறார். ராஜ்யத்தை நமக்கு தரார், ஆளுகையை தருகிறார், அதிகாரத்தை தருகிறார். இந்த பூமியில பரிசுத்தவான்கள் உலகத்தை ஆளுவார்கள், எங்களை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினீர். அதுக்கு தேவன் பிரமாணத்தை தந்து, பிரமாணத்தின்படி உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள், தேவனுக்கென்று சிரஞ்சேதம் பண்ணப்பட்டவர்கள், தீட்டுப்படாதவர்கள், ஒரே புருஷனுக்கு நியமிக்கப்பட்ட கற்புள்ள கன்னியாய் தேவன் வைத்திருக்கிறார். ஒரு தேவனை ஆராதிக்கிற, ஒரு தேவனுடைய கொள்கையில் இருக்கிற அந்த ஜனத்துக்கு, அந்த ஊழியக்காரருக்கு தேவன் ஆளுகை தந்து, மற்றவரெல்லாம் மண் குகை போல உடைத்தெறிந்து தேவன் தாமே இரும்பு கோலால் ஆளுகை செய்வார். இரும்பு கோலாய் நமக்குள்ளே இருந்து மற்றவங்களெல்லாம் துரும்பாக்கி, நம்மளை இரும்பாக்கி, நம்மளை தேவன் ராஜாவாக்கி மகிழ பண்ணுவார். ஆகவே தேவனுடைய ராஜ்யத்தின் திறவுகோலை நமக்கு தந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து என்னும் திறவுகோல். அவர் தான் ராஜாதி ராஜா, அவர் தான் கர்த்தாதி கர்த்தார், ஒருவராய் சாகாமை உள்ளவர், சேரக்கூட ஒளியல் வாசம் பண்ணுகிறார், மனுஷில் ஒருவரும் கண்டிராதவர். தேவனை இந்த உலகம் முடிவு வரைக்கும் யாரும் பார்க்க முடியாது. தேவ திட்டத்தை அறிந்து கொள்ள முடியும். எந்தெந்த காலத்தில் எந்தெந்த காரியத்தை தேவன் நேர்த்தியாக செம்மையாக செய்வார். ஆகவே 1000 வருஷ அரசாட்சியில் இந்த உலகத்தில் தேவன் நமக்குள்ளே இருந்து நம்மளை தாவீதின் சிங்காசனம், தாவீது எப்படி மாம்சத்தில் இருந்து தாவீதின் கூடாரத்தை மறுபடி விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை மறுபடி கட்டுகிறார். ஆகவே அதற்கு உரிய ஜனமாய் தேவன் நம்மளை மாற்றுகிறார். 10 பட்டணத்துக்கு அதிகாரியாய், 5 பட்டணத்துக்கு அதிகாரியாய், அவன் திறமைக்கு தக்க தாளந்து தேவன் தருகிறார். ஆகவே ராஜ்யத்தை ஆளும்படியான அதிகாரம் தேவன் நமக்கு தருகிறார். தேவன் நமக்குள்ளே இருந்து ஆட்சி செய்வார். ஆகவே இயேசு கிறிஸ்து 1000 வருஷ அரசாட்சியில் மரித்தவர்களை எழுப்பி அல்லது பரிசுத்தவான்களை கொண்டு வந்து மறுபடியும் இந்த மாம்சத்தில் அவங்களுக்கு திருமணம் செஞ்சு பழுகி பெருகி வாழ்வதில்லை. உலகத்தில் இருக்கிற நம்ம தான் தேவனுடைய வார்த்தை கேட்டு சாகா வரம் பெற்று 1000 வருஷம் வாழ முடியும். ஏற்கனவே விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்கிறார்கள். மரபணுகளை மாற்றி
விஞ்ஞானத்தில் 1000 வருஷம் வாழ வைக்க முடியும் என்று விஞ்ஞானிகள் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். வேதமும் அதை தான் சுற்றி காட்டுகிறது. ஆகவே வேதமும் தேவனுடைய ஞானமும் விஞ்ஞானமும் தேவன் சேர்ந்து நமக்கு தருவார். விஞ்ஞானத்திலையும் நடக்கலாம், அதுக்கும் தேவன் தான் காரணம். எல்லா விஞ்ஞானத்துக்கும் மேலே தேவன் தான் சர்வ ஞானி, சர்வ விஞ்ஞானி, சர்வ ராஜாதி ராஜா. ஆகவே தேவனை அன்றி ஒரு அணுவும் அசையாது, ஒன்றும் கூடாது, ஒன்று குறையாது. தேவ திட்டத்தில் தான் 1000 வருஷ அரசாட்சி உண்டு. அந்த அரசாட்சியில் நம்ம தான் இந்த பூமியில் யூதர்களை 1,44,000 பேரை தேவன் தெரிந்து கொண்டு ஒவ்வொரு கோத்திரத்திலும் 12,000 பேர் தெரிந்து கொண்டு புறஜாதியில் எண்ண முடியாத ஒரு கூட்டத்தை தேவன் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். ஆகவே பரிசுத்தவான்கள் நாம் உலகத்தை ஆளுவோம். சாந்த குணமுடன் பாக்கியவான் அவன் பூமியை சுதந்திரித்து கொள்ளுவான். பூமியை சுதந்திரிப்பதற்கு இந்த மாம்சத்தில் பிறந்த மனுஷனுக்கு தான் அதிகாரம். தேவன் நமக்குள்ளே இருந்து அந்த ஆளுகை செய்வார். ஆகவே 1000 வருஷ அரசாட்சியில் இயேசு பரிசுத்தவான்லாம் மரித்தவர்களை எழுப்பி ஏறக்குறைய 5 கோடி பேர் 6 கோடி பேர் இரத்த சாட்சியாக மரித்திருக்கிறார்கள். எத்தனை பரிசுத்தவான்கள் அவங்கெல்லாம் கொண்டு வந்து அவங்களுக்கு வீடு கட்டி கொடுத்து அவங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் கட்டி வச்சு எல்லாம் வாழ்கிறதில்ல. இதெல்லாம் இயேசு மாம்சில் வந்து மரித்தவர்களை எழுப்பி 1000 வருஷ அரசாட்சியெல்லாம் செய்வதில்லை. உலகத்தில் இருக்கிற நம்மளை மரணத்திலிருந்து எழுப்பி விட்டார். இயேசு கிறிஸ்து நாமத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மரணம் இல்லை, மரணம் அவங்களை ஆளுகை செய்யாது. உலக வழிபாட்டுக்கு மரித்தவர்கள் நம்ம தான் இயேசு கிறிஸ்துவாக உயிர்த்து அவரோடு கூட அவர் நமக்குள்ள அவர் நம்மோடு கூட 1000 வருஷ அரசாட்சி நாம் செய்ய போகிறோம். ஆகவே இயேசு இந்த பூமிக்கு வந்தல்ல, ஏற்கனவே இந்த பூமியில் தான் இருக்கிறாரு. ஆனால் தேவன் 1000 வருஷ அரசாட்சியில் அதிகாரத்தை தருவார். அது வரைக்கும் நமக்குள்ளே தான் இருக்கிறார், நமக்குள்ளே வாசமாக இருக்கிறார். தேவனுடைய வார்த்தையில் இருக்கும்போது நம்மோடு கூட இருக்கிறார். வார்த்தை விட்டு வெளியே போனால் அவர் வெளியே போயிடுவார். ஆகவே வார்த்தையில் இருந்து ஆளுகை பெற்று 1000 வருஷ அரசாட்சியை காண்போம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். மீண்டும் சந்திப்போம். ஆமென்.